கைஸ் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் போடுறதுக்காக போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தோம். எல்எல்ஆர் வந்து நாளைக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக டூ வீலராக ஃபோர் வீலர் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம 8 போடணும். இதுவே நமக்கு ஃபோர் வீலர்னா அச்சு போடணும் இல்லையா? ஸோ அதனால் 8 போடலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆர்டி ஆஃபீஸ்க்கு 8 போடும்போது அங்கே போயிட்டு போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். இல்லை பிஃபோராகவே கொஞ்சம் நம்ம போயிட்டு அங்கே 8 போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன தான் நம்ம வந்து இங்கே எவ்வளோ பறந்தாலும் சரி வண்டியில் கண்டிப்பாக அந்த இடத்துல போகும்போது கண்டிப்பாக பயமாக இருக்கும். அதனால் இப்போ அந்த 8 வந்து நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம் பழகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரஃபாக வந்து நாங்கள் கூகுள் கிட்ட கேட்கும்போது ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் வந்து கொடுத்துச்சு. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 அடி வந்து வருது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரஃபாக ஒன்று போட்டிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பரில் போட்டிருக்கோம். அது எகைன் நாங்கள் வந்து ஒரு எம்டி பிளேஸில் வந்து இந்த சுண்ணாம்பெல்லாம் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, இந்த சைஸஸ்லாம் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். எகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது சப்போஸ் நாங்கள் வந்து டூ வீலருக்கு இப்போ இந்த 8 வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு போட்டு வீடியோவும் கண்டிப்பாக காட்டுறேன். அது நல்லா போச்சுன்னா அடுத்தது நாம் வந்து இந்த காருக்கு லைசன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த அச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் சரியாக தெரியல. ஸோ அந்த அச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தம்பி சொன்னாப்புல. ஸோ அந்த அச்சையும் வந்து நம்ம வந்து போட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம நேராக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு மெஷர்மெண்ட்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். கைஸ் 8 போடலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு இமேஜ் கூட காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஒரு இமேஜில் பார்த்தோம்னா நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக வந்துச்சு. கூகுளில் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்ஜிபிலிட்ட ஒரு இமேஜ் கேட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் டைப்லாம் கொடுத்துருக்கு. ஆனாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே நம்மளால் வந்து ஓட்டவே முடியல. பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சொன்ன சைஸ் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இங்கே ஒரு சர்க்கிள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இது ஓகேன்னா நம்ம கரெக்டாக வந்து பவுட்ரு போட்டுடலாம், ஒயிட் பவுடரு. பட் இதே நம்ம கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. அதே போல் இதுவும் நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போகிறோம். அதனால் நாளைக்கு போயிட்டு ஆக்சுவலி இன்றைக்கி தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். அதனால் ஃபஸ்ட் நாங்கள் போயிட்டு அங்கே என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுனா கூட நம்ம அந்த மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் அது போடுறோம். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து செல்ஃபாக வீட்லேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ பக்கத்து ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட்லேயோ நம்ம வந்து இந்த மாதிரி 8 நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் ஓட்டு கற்றுக்கலாம், மற்றவங்க கூட ஓட்டுப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு ஏன்னா அந்த இடத்துல ஸோ இப்போ நம்ம எல்எல்ஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைசன்ஸ்க்காக போகும்போது கண்டிப்பாக ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம போய் காலையிலே போயிட்டு சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கைஸ்.